வணக்கம். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே, நண்பர்களே, இந்த புத்தம் புதிய வீடியோல உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கடகராசி. ஆண்டவன் எழுதிய விதி அப்படிங்கிற தலைப்புல மேஷம் முதல் மீனம் வரை அலசி ஆராய்ந்து கொண்டிருக்கோம். அதுல இன்னைக்கு நம்ம வரிசையில வரக்கூடியது கடகராசி. கடகம் காலபுருஷனுடைய 4ஆம் வீடு, தாயுள்ளம் கொண்ட சந்திர பகவான் ஆட்சி பெறக்கூடிய வீடு, புனர்பூசம், பூசம், ஆயில்யம் என்கின்ற 3 நட்சத்திரங்கள் வரக்கூடிய வீடு. இதுல புனர்பூசம் என்பது குரு, பூசம் என்பது சனி, ஆயில்யம் என்பது புதன். குரு, சனி, புதன் சந்திரனுடைய வீட்டுல. இந்த காம்பினேஷனை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். இந்த வீடியோவானது, திருப்பியும் சொல்றேன், அனைத்து கடகராசி கோடான கோடி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் இந்த வீடியோ ஒரு வரப்பிரசாதம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. உங்களுடைய தலை விதியானது என்ன, எதை நீங்கள் எதிர்பார்க்கலாம், உங்களுடைய குணாதிசயங்கள் என்ன, என்ன ரெமிடிஸ், என்ன சொல்யூஷன், தீர்வுகள் என்ன, அதை பத்தி தான் நீங்க பேச போறோம். இதுல ஒவ்வொரு பாயிண்ட்டும் முத்து முத்தாக கிறிஸ்பா தெல்ல தெளிவா உங்களுக்கு சொல்ல போறோம். உங்களோட தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்ல, ஃபேமிலிஸ்ல, ரிலேட்டிவ்ஸ்ல கடகராசி என்பவர்கள் இருப்பாங்கன்னா தயவு கூர்ந்து அவங்களுக்கு இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கடகராசி காலபுருஷனுடைய 4ஆம் வீடு. முதல் உங்களோட குணாதிசயம் என்னன்னா, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், உங்களுக்கு தாய் உள்ளம் உண்டு. எல்லாரையும் அரவணைச்சு போகக்கூடிய தன்மை என்பது உண்டு. உங்களை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்கு அனைத்து 11 ராசியும் உங்களுக்கு வேணும். அதாவது எல்லாரும் வேணும், யாரும் எதிரி கிடையாது. இந்த கடகராசி ஒரு ராசி தான் எல்லாரையும் லவ் பண்ணி எல்லாராலும் லவ் பண்ணப்படக்கூடிய ராசி கடகராசி. ஆனா மனசுல உங்களுடைய எண்ணங்கள் நான் ஸ்டாப்பபிள் தாட்ஸ், நிக்கவே நிக்காது மைண்ட்ல. ஏதோ ஒண்ணு, ஒரு 750-800 மிஷின் உள்ள ஓடுற மாதிரி, தூங்கும் போதும் சரி, முழிச்சிருக்கும் போதும் சரி, ஏதோ ஒரு எண்ணங்கள் உங்களை பாதர் பண்ணிட்டே இருக்கு. எல்லாரும் உங்களை சொல்றது என்னன்னா, நீங்க ரொம்ப சென்டிமெண்டல், ரொம்ப எமோஷனல். அதை பத்தி நீங்க கவலையப்பட வேண்டாம். மனிதன் அப்படின்னா அவன் மரம் கிடையாது, உணர்வுகளுடைய சங்கமம். ஒரு எமோஷனல் பேக்கேஜ் தான் ஒரு ஹியூமன் பீயிங். ஒண்ணுமே சாதிக்க திறமையோ அறிவோ இல்லாத ஒரு நபரால மிகப்பெரிய சாதனைகளை செய்ய முடியும் அப்படின்னா அது எப்படி சாத்தியம்? எமோஷன்னால தான் முடியும். இந்த வீரியம் கொண்டு எழுதுறது, அந்த தன்னம்பிக்கை, தைரியம், அந்த உத்வேகம், உற்சாகத்தினாலதான். அந்த வகையில உங்களுக்கு முதல் பரிசு. யார் என்ன சொன்னாலும் நீங்க கவலைப்பட தேவையில்லை, நீங்க எமோஷனலாவே இருக்கு. அதே மாதிரி இன்னொரு பழக்கம் என்னன்னா, உங்கள்கிட்ட ஒரு சம்பவம் நடக்குது உங்க வாழ்க்கையில அப்படின்னா உங்களால் அதை எளிதில் மறக்க முடியாது. திருப்பி உங்களுக்கு கெடுதல் செய்தவர்களையோ, உங்களை அவமானப்படுத்தியவர்களையோ மறுபடி பழி வாங்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள இருந்தே இருக்கும். நாம் பேசிக்கொண்டிருப்பது எல்லாம் பொது பலன்களே. தனிப்பட்ட உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு தீர்வு கொடுக்கணும்னா நீங்க எங்களோட வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை காண்பிக்கும் பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கை தலைவிதியை மாற்ற இயலும். இது உண்மை. அப்போ எல்லாத்துலயுமே விதி விலக்குகள் 10% இந்த பக்கம், 10% அந்த பக்கம், 80% பத்தி நம்ம பேசுறோம். ஆக இதெல்லாம் உங்களோட குணாதிசயங்கள். இப்போ உங்களுடைய தலைவிதி என்ன, அதுக்குள்ள முதல் பாயிண்ட் என்னன்னா, தலைவிதியில அனைத்து கடகராசி என்பவர்களுக்கும் நல்ல கல்வி என்பது கிடைக்கும். ஆனா இந்த கல்வியினால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 0. நீங்க படிச்சிருப்பீங்க, படிக்கல, ஆனா படிப்புனால உங்களுக்கு பெனிஃபிட் என்பது ரேர் தான். கடகராசியை பொறுத்த வரைக்கும் என்னதான் நீங்க சொன்னாலும், படிச்சுதான் வேலை பார்க்கிறேன், அதுல வர சம்பளத்தை வச்சுதான் வீடை காப்பாத்துறேன்னு சொன்னாலும், கண்டிப்பாக நீங்க நினைத்த திருப்தியான வாழ்க்கையை உங்களால் வாழ முடியாது. படிப்பினால் உங்களுக்கு அது கிடைக்காது. இரண்டாவது பாயிண்ட் என்னன்னா, கடகராசிக்கு உங்க கூட பிறந்த சகோதர சகோதரிகள்
ஒரு அவசியமான காலகட்டத்தில் உங்களுக்கு உதவ மாட்டார் என்பது உங்கள் தலைவிதி. மூன்றாவது தலைவிதி என்னன்னா, 15லேருந்து ஒரு 30 வயசு வரைக்கும் வாழ்க்கையில மிகப்பெரிய ஸ்ட்ரகிள் இருக்கும். முக்கியமா 15லேருந்து 25 வரைக்கும் கடகராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஸ்ட்ரகிள், போராட்டம் என்பது இருக்கும். இந்த வயசு, இந்த 10 வருஷம் மிகப்பெரிய போராட்டங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். 4வது பாயிண்ட், உங்கள் தலைவிதி கவர்மெண்ட் ரிலேட்டட் ஜாபோ, கான்ட்ராக்டோ, பிசினஸோ இருந்தால் மிகப்பெரிய அளவில் நீங்கள் பிரகாசிக்கலாம். 5வது தலைவிதி, என்னதான் உங்களுக்கு மிகப்பெரிய பதவி, பொருள், கான்ட்ராக்ட், பிசினஸ் இதெல்லாம் இருந்தாலும் நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல, வியாபாரத்திலோ ஹெவி காம்படிஷன் இருக்கும். நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல மிகப்பெரிய எதிர்ப்புகளும் எதிரிகளும், அதே மாதிரி வியாபாரத்திலும் கூட சூழ்ச்சி செய்யக்கூடிய, உங்களை கவுக்கலான்ற கூடிய மிகப்பெரிய எதிர்ப்பும் எதிரியும் இருந்தே தீர்வார்கள். 6வது பாயிண்ட் தலைவிதியில 40 வயதுக்கு மேல மிகப்பெரிய வெல்த், சொத்துக்களை சேர்க்கக்கூடிய அக்யூமுலேட்டிங் வெல்த், மிகப்பெரிய ஹியூஜ் வெல்த், அதை அக்யூமுலேட் பண்ணக்கூடிய சாத்தியக்கூறுகள் 40 வயதுக்கு மேல உங்களை வந்து சேரும். 7வது தலைவிதி ரொம்ப முக்கியமான தலைவிதி. இந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். இந்த 7வது தலைவிதியில உங்களுடைய வயதான காலத்தில் மன்னிக்க வேண்டும் கடகராசி என்பவர்களே, உங்களுடைய குழந்தைகள் உங்களிடம் கடுமையாக நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்கு. அல்லது உங்களை விட்டு பிரிந்து வேறொரு நாட்டிலோ வேறொரு ஊரிலோ அவர்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. 8வது தலைவிதி, உங்களுடைய வாழ்க்கையின் உச்சக்கட்ட எதிரிகள் உங்ககிட்ட க்ளோஸா பழகுவாங்க, உங்க சர்க்கிள் க்ளோஸ் சர்க்கிள்ல இருப்பாங்க. 9வது தலைவிதி, கன்சிஸ்டன்டா கடகராசி என்பவர்களுடைய வாழ்க்கையில செப்பரேஷன், டைவர்ஸ் நடக்குதோ இல்லையோ, கன்சிஸ்டன்டா ஆர்குமெண்ட், மேரிட்டல் ப்ராப்ளம்ஸ், இஷ்யூஸ் டே டு டே இருக்கும். 10வது தலைவிதி, மெஜாரிட்டி ஆஃப் த கடகராசி பீப்புள் பாத்தீங்கன்னா, நீங்க மெஜாரிட்டி கடகராசியில நீர் நிலை சம்பந்தப்பட்ட, அதாவது நீர் சம்பந்தப்பட்ட வியாதிகள், வாட்டர் பாண்ட் டிசீசஸ், இந்த உடம்புல கபம் சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்கும். சளி தொந்தரவு, லங்ஸ் சம்பந்தப்பட்ட தொந்தரவு, நீர்நிலை சம்பந்தப்பட்ட ரத்த பிரச்சனைகள் சம்பந்தப்பட்டது கண்டிப்பாக கடகராசி என்பவர்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் 100க்கு 99.99% இருக்கிறது. உங்களுடைய 11வது விதி, 40 வயதுக்கு மேற்பட்டு, 35 வயதுக்கு மேற்பட்டு, நான் சொல்லணும்னா 35 வயதுக்கு மேற்பட்டு வாழ்க்கையில் கண்டிப்பாக சத்தியமாக உச்சக்கட்ட திருப்பம், ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் என்பது உங்களுக்காக காத்திருக்கும். இதை எப்ப வரும், எப்படி வருங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்தது. அப்படி சுய ஜாதகத்தை நீங்க பார்க்கணும்னா வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை தொடர்பு கொள்ளுங்க, ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க. ஆனா கண்டிப்பாக கடகராசி என்பவர்களுக்கு 35 வயதுக்கு பிறகு 45 வயதுக்குள்ளார மிகப்பெரிய லைஃப்ல டர்ன் அரவுண்ட், மிகப்பெரிய லக் என்பது, அதிர்ஷ்டம் என்பது உண்டு. 12வது விதி, எந்த அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகளோ வியாபாரமோ உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்யும். 13வது விதி, 30 வயசுக்கு அப்புறம் தான் குட்டிகரணம் போட்டாலும் சரி, கம்ஃபர்டபுளான வரவு, வருமானம், இன்கம் 30 வயசுக்கு அப்புறம் தான் உண்டு. 14வது விதி, இந்த விதி ரொம்ப கடுமையானது, என்னை மன்னிக்க வேண்டும் அனைத்து கடகராசி என்பவர்களே. பட் சில சமயங்களில் 30 முதல் 40% கடகராசி என்பவர்களுக்கு சிறு வயதிலேயே அண்ணா, தம்பி, தங்கை, அக்கா இவர்களை இழக்கக்கூடிய, சகோதர சகோதரிகளை இழக்கக்கூடிய வாய்ப்பு என்பது உண்டு. பாசிபிலிட்டி ஆஃப் லூசிங் எ சிப்ளிங் அட் அ யங்கர் ஏஜ், கடகராசி வெரி ப்ரோன், இது உண்டு. கேன்சர் ஜோடியக் சைனுக்கு இது ரொம்ப உண்டு இந்த பாசிபிலிட்டி. நீங்க எதை எதிர்பார்க்கலாம், வாட் யூ கேன் எக்ஸ்பெக்ட் இன் லைஃப், அதை பத்தி நம்ம பேசுவோம். அதுல வர முதல் பாயிண்ட், ஃப்ரீக்வெண்டா நீங்க இருக்கக்கூடிய இடத்துல சேஞ்ச் இருக்கும். அது எஜுகேஷன்னாலேயோ, எம்ப்ளாய்மெண்ட்னாலேயோ, மேரேஜ்னாலேயோ, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமோ, இல்ல குழந்தைங்கலாம் வளர்ந்ததுனாலேயோ, ஏதோ ஒரு விதத்துல ஃப்ரீக்வெண்ட் சேஞ்ச் இருக்கும். உங்களுக்கு இருக்கிற அளவுக்கு சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் என்பது வேற எந்த ராசிக்கும் இருக்காது. இது உண்மை. 2வது விதி, நீங்கள் இதை எதிர்பார்க்க வேண்டும், குழந்தைகள்கிட்ட உங்களோட பாசம், பரிவு, அன்பு எல்லாம் அவங்க தான் எதிர்காலம். ஆனா ஜாகிரதையா 2 ஸ்டெப் விலகி இருக்க பழகிக்குங்க. இப்ப நீங்க பழகலைன்னா
பின்னாடி வேதனைக்குள்ளாவீர்கள். இதை நான் ஆணித்தனமா அழுத்தம் திருத்தமா சொல்றேன். மூன்றாவது, நீங்கள் உங்ககிட்ட இருந்து எதை எதிர்பார்க்கலாம்? கான்ஸ்டன்ட் கன்ஃபியூஷன் இன் டிசிஷன் மேக்கிங். முக்காவாசி கடகராசி என்பவர்களுக்கு முடிவெடுப்பதில் சற்று தடுமாற்றங்கள் இருக்கும். நீங்க அப்ப முடிவை, எந்த முடிவா இருந்தாலும் 2 தடவைக்கு மேல யோசிக்காம எடுக்க வேண்டும். அந்த முடிவுல தீர்க்கமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி எதை எதிர்பார்க்கலாம்? நான்காவது, கல்யாண வாழ்க்கையில நீங்க யார கல்யாணம் பண்ணாலும் சரி, அவங்க பேர் அழகியோ உள்ளூர் கிழவியோ, பேர் அழகனோ உள்ளூர் கிழவனோ யாராக இருந்தாலும் நீங்க கல்யாண வாழ்க்கையில அவங்க உங்களை புரிஞ்சுக்குவாங்க, உங்களை புரிஞ்சு சப்போர்ட் பண்ணி கோஆபரேட் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்ப்ப தயவு செய்து விட்டுடுங்க. அது இந்த ஜென்மத்துல நடக்க போறது இல்ல. காலப்போக்கில் ஒரு 50 வருஷத்துக்கு பிறகோ இல்ல 55 வயசு ஆனதுக்கு பிறகோ தன்னால நடக்கலாம், தசாபுக்தி காரணமாக. இப்ப நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்லயும் விதி விலக்குகள் உண்டு, அது விதியாகாது. இந்த பாயிண்ட், இப்ப சொன்ன பாயிண்ட்ல இன்னொரு விஷயம் என்னன்னா, என்ன சார் வாழ்க்கை துணை சரியில்லைன்னா எப்படி சார் வாழ்றதுன்னா, யூ ஷுட் லேர்ன் ஹவு டு ஹேண்டில் திஸ். இந்த வாழ்க்கை துணை கணவரோ மனைவியோ இது இவங்களை எப்படி கையாளணுங்கிறது தான் கத்துக்க முடியுமே தவிர செப்பரேஷன் டைவர்ஸும் அதிகமா பாசிபிலிட்டி கிடையாது. ஸோ இந்த வாழ்க்கையில தான் இருக்கணும், ஆனா அதுல எப்படி வாழணும்னு நீங்க கத்துக்கணும். 5வது, எதை எதிர்பார்க்கலாம்? ரொம்ப பெரிய பாசிட்டிவ் பாயிண்ட். சடனா உங்க லைஃப்ல பணத்துல வாழ்க்கை தரத்துல மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். இது 30 வயசுக்கு பிறகு சடன் growth இன் லைஃப் வரும். திடீர் டேர்ன் அரவுண்ட் இருக்கும் வாழ்க்கையில். திடீர்னு நார்மலா ஒரு ஆட்டோ ரிக்ஷாலேயே போக முடியாத ஒருத்தர் BMW கார்ல போனார்னா எப்படி? அது நடக்கும், இது வாய்ப்பு இருக்கு. இப்ப நம்ம ரெமெடிஸ், தீர்வு, பரிகாரத்துக்குள்ள போவோம். முதலாவதாக நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், மறக்காம ஒவ்வொருவரும் ஆலங்குடியில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஸ்தலத்திற்கு புதன்கிழமை ராத்திரி சென்று தங்கி வியாழக்கிழமை காலையில் அவருக்கு அபிஷேகம் செய்து வழிபடும் பொழுதும் மஞ்சள் வஸ்திரத்தை தானம் செய்யும் பொழுதும் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஸ்திரமான மாற்றங்கள் வரும். 2வது ரெமெடி, 2வது பரிகாரம், மெடிடேஷன் இஸ் அ மஸ்ட் ஃபார் கடகராசி பீப்புள். மெடிடேஷன் இல்லாம உங்க வாழ்க்கையை நீங்க நடத்துறதுங்கிறது, பீஸ்ஃபுல்லான காமான லைஃப் வேணும்னா மெடிடேஷன் மஸ்ட். 3வது உங்களுக்கு இருக்கக்கூடிய ரெமெடி, தயவு கூர்ந்து ஓவர் திங்கிங், அவாய்ட் ஓவர் திங்கிங். தேவையில்லாத சிந்தனைகளை வைத்துக் கொள்ளாதீர்கள் கடகராசி அன்பர்களே. நீங்க திங்க் பண்ண எல்லாம் சரியாகவும் நினைப்பீங்க, அது இன்னும் உங்களுக்கு ஹெல்த் பாதிப்புகளை தான் உண்டாக்கும். 4வது, உங்களுடைய விதி உங்களுக்கு தெரியும். விதியை மாற்றுவது என்பது இம்பாசிபிளுக்கு கொஞ்சம் பக்கத்துல. இட் இஸ் நாட் இம்பாசிபிள், பட் இம்பாசிபிளுக்கு கொஞ்சம் பக்கத்துல. க்ளோஸ் டு இம்பாசிபிள் பட் நாட் இம்பாசிபிள். அப்போ எது நடக்கணுமோ அது நடந்தே தீரும். எது இருக்கோ அது மாற்ற உங்க ஒரே ஒரு விஷயத்தினால மாற்ற முடியும். விதியை மாற்றுவது என்பது தியானத்தால் முடியும். தொடரா தியான பயிற்சி மேற்கொள்ளும் போது விதியை மாற்ற இயலும். அதே மாதிரி கடைசி பாயிண்ட், பிரீமியம் லைஃப் உங்களுக்கு வேணும்னா கேரண்டீடா தொடர்ந்து நீங்கள் கடவுள், அதாவது தியானத்தை செய்வது, தியானம் செய்வது, அதே மாதிரி கடவுள் பக்தி, பிரேயர்ஸ், உங்களுடைய பிரேயர்ஸ் மூலியமா தான் உங்களுக்கு கண்டிப்பா பிரீமியம் லைஃப் கேரண்டீடா கிடைக்கும். ஆக உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கடகராசி அன்பர்களுக்கும் இந்த வீடியோ என்பது ஒரு பொக்கிஷமாக இருக்கும் என்பதில் கொஞ்சம் கூட ஐயப்பாடு இல்லை. அடுத்து வரும் காலம் இன்னும் சிறப்பு மிக்க தகவலுடன் உங்கள் மறுபடியும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.